தாத்தாவும் பேரனும் பை ராபர்ட் சி ருவார்க். அத்தியாயம் 12. செப்டம்பர் கீதம் 2. என்னை போன்ற சின்ன துஷ்டனுக்கு கூட செப்டம்பரில் பள்ளிக்கூடத்துக்கு திரும்புவதன் மூலம் சில தினங்கள் வேடிக்கை கிட்டும். 3 மாத காலம் நாம் பார்த்திராத பல பேரை காணலாம். கால்பந்து விளையாட்டு துவங்கும். வேறு நகரிலிருந்து வந்து சேர்ந்த 1-2 அழகிய பெண்கள் வகுப்பில் காணப்படுவர். சில புதிய பையன்களும் இருப்பர். அவர்களை நம்மாதிரி மாற்றுவதற்கு சிறிது காலமும் பள்ளி நேரம் முடிந்த பின் சிறு குத்துச்சண்டையும் தேவைப்படும். இது அழகான நல்ல செப்டம்பர். ஏதோ தற்செயல் நிகழ்ச்சியாக நான் ஒரு வகுப்பை தாண்டிவிட்டேன். இப்பொழுது இலக்கண பள்ளியில் நான் பெரியவன், நன்கு மூத்தவன் என எண்ணினேன். எனக்கு அடுத்தாற்போல் ரோஸ் எல்லன் என்கிற வெகு அழகான பொது நிற பெண் ஒருத்தி இருந்தாள். முதல் நாளே அவளிடம் காதல் கொண்டு விட்டேன். இது மிக முக்கியமானது அல்ல, ஏனெனில் ஆரம்ப பயிற்சி முதலே நான் காதல் கொள்ளத் தொடங்கினேன். அதிலிருந்து ஆண்டுதோறும் 2-3 தடவைகள் காதலால் பீடிக்கப்படுவதுண்டு. அந்நாட்களில் நான் ஏகப்பட்ட புத்தகங்கள் சுமந்தேன். அவ்வருடம் எனக்கு இரட்டை காதல். ஏனெனில் செங்குந்தல் அழகி, தேமல் முகத்தால், புதிய உபத்தியாயினி மிஸ் கேரி மே நைட் என்னும் பெயரினாள். தன் தரத்தில் மிக்க உயர்ந்தாள் ஒருத்தி வந்திருந்தால். இளம் குற்றவாளிகள் பற்றி இந்நாட்களில் அதிகம் கேள்விப்படுகிறோம். ஆனால் இங்கு நான் சொல்கிறேன், ஒவ்வொரு வகுப்பிலும் ஒரு கேரி மே நைட் இருந்தால் சிறுவர்களை பொறுத்தவரை எவ்வித தொல்லையும் ஏற்படாது என்று. இந்த நைட் அம்மாள் மாதிரி ஒரு பெண்ணை நீர் பார்த்திருக்கவே முடியாது. தன்னை விட வயதில் மூத்த பையன்களுக்கு அவள் கற்றுக் கொடுத்தாள் என்பதை நீர் மறக்கக்கூடாது. அவளுக்கு வயது 19 தான். நாட்டுப்புற மாணவர்களில் சிலருக்கு 20 வயதாகியிருந்தது. அவர்கள் ஒரு வகுப்பில் சேர்ந்து அங்கேயே தங்கிவிடுவார்கள். நாம் செய்யும் எதையும் நம்மால் செய்ய முடிந்ததை விட சிறப்பாகவே மிஸ் கேரி மே நைட் செய்து முடிப்பாள். கால்பந்து கோஷ்டிக்கு அவள் பயிற்சி அளித்தாள். கால் சட்டை அணிந்து திரிந்ததன் மூலம் பள்ளி தலைவருக்கு அபச்சாரம் செய்தாள். பந்தை பற்றி கொண்டு எதிரியை ஸ்தம்பிக்க வைப்பது எப்படி என்பதை கிளைட் என்னும் முரட்டு தடியனுக்கு காண்பித்தாள். அவள் அவனை தாக்கிய போது அவன் பற்கள் ஆட்டம் கண்டன. பேஸ் பந்தாட்டத்தில் அவள் எந்த நிலையும் சமாளிப்பாள். பந்து வீசும்போது அவள் அநேக பெண்களைப் போல் கோணல் கை வீச்சு பயிலாது உயர்த்தியும் கடுமையாகவும் எறிவாள். நாம் என்னதான் துஷ்டதனங்கள் செய்த போதிலும் அவை பற்றி கள்ளத்தன கடிதம் எதுவும் அவள் நம் வீட்டாருக்கு அனுப்ப மாட்டாள். தலைவரிடம் சென்று புலம்புவதும் இல்லை. ஒழுக்குமுறை பற்றி தனது பொறுப்புகளை தட்டி கழுப்பதும் இல்லை. இப்பொறுப்பை ஆபீஸுக்கு அனுப்பி வைப்பது என நாங்கள் குறிப்பிடுவோம். எவனும் ஒருபோதும் கூட அவளால் ஆபீஸுக்கு அனுப்பப்பட்டது இல்லை. வகுப்பு முடிந்த பிறகும் அவள் நிறுத்தி வைத்திருந்த பெரிய முட்டாள் ஒருவன் ஆண்மை கரத்தால் அவளை இறுக பற்றிய போது கூட அனுப்பவில்லை. அவளை எதிர்த்த பாம்புகளை அவளே கொன்றாள். அவள் தன் இடது கையால் அவன் மோவாயில் ஒரு குத்து விட்டாள். வலது கையால் மற்றொன்று கொடுத்தாள். அதன் பிறகு எவ்வித தொல்லையும் எழவில்லை. 5 சகோதரர்கள் கூட எல்லோரும் செந்தலையர்கள். அவள் வளர்க்கப்பட்டாள் என்பது என் நினைவு. கேரி மே வகுப்புக்கு வெளியே நாங்கள் அவளை கேரி மே என்றே அழைத்தோம். விருந்துகளின் போது பேராதரவு பெறுவது வழக்கம். அப்பொழுது தபால் ஆபீஸ், புட்டியை உருட்டு முதலிய முத்தமிடும் ஆட்டங்களை நாங்கள் விளையாடுவோம். சிறுவர் சிறுமியிடம் எப்படி பற்றுக்கொள்வது என்பது அவள் இயல்பாகவே உணர்ந்திருந்தாள். அவள் விமான பயிற்சி பெற்று வந்தாள். அதில் தனது அபிவிருத்தி பற்றி அவள் அரை மணி நேரம் வகுப்பு எடுக்கும் போதே எங்களுக்கு கூறுவாள். தினம் 1 மணி நேரம் அவள் வாசித்து காட்டுவாள்.
அது சிறுபிள்ளை பாடமாகவும் இராது. மார்க் ட்வைன், கிப்ளிங் மற்றும் பத்திரிகைகளில் உள்ள தற்கால விஷயங்கள் ஆகியவற்றை அவள் நிறையவே வாசித்தாள். நான் அறிந்த வரை கேரிமே படிக்கிற வேளையில் எவனும் காகித விமானம் செய்து வீசியதும் இல்லை, எச்சில் துப்பி கழித்ததும் இல்லை. நாம் மெய்மறந்து போகும் விதத்தில் படிக்கக்கூடிய பிறவி வாசகர்களில் அவளும் ஒருத்தி. அவள் ஷேக்ஸ்பியரை கூட வாசித்து காட்டினாள். அதையும் வைல்ட் வெஸ்ட் அற்புத கதை போல் தொனிக்க செய்தாள். பன்றியை வதக்குவது பற்றி சார்லஸ் லாம்ப் எழுதியுள்ளதை அவள் வாசித்து நான் கேட்ட முதல் தடவையே எண்ணிக்கொண்டால் இப்பொழுது கூட எனக்கு பசியெடுக்கிறது. பன்றி நெருப்பில் வெடிபடும் ஓசையை நான் அறிவேன். அதிலேயே வளர்ந்தவன் நான். முதிர்ந்தவர்கள் நிறைய புற உலகத்தோடு நான் கொண்ட உண்மையான முதல் தொடர்பு கேரிமேதான். தாத்தாவும் அவருடைய வேட்டை நண்பர்கள், மீன்பிடிப்பு நண்பர்கள் சிலரும் எனக்கு தோழர்கள் போல் விளங்கினார் என்பது நிஜமே. ஆனால் அவர்களை வளர்ச்சி உற்றவர்களாக நான் அதிகம் கருதியதில்லை. மீனவர்கள், நீக்ரோ விவசாயிகள் ஆகியோரிடையே பெரியவர் பலர் எனக்கு நண்பர்கள்தான். ஆனால் உபத்தியார் அவர்களை ஒத்தவர்களும் விரோதிகளே ஆவார். அன்று என நிரூபிக்கப்படும் வரை அவர்கள் குற்றவாளிகளே. கேரிமேயிடம் நான் என்னை பறிகொடுக்க நேர்ந்தது தாத்தா என்னை தேடி பள்ளி வந்த தினத்தில்தான். காலை 10 மணி சுமாருக்கு அவர் வந்தார். மிஸ் நைட் அவரை விசாரிக்கச் சென்றாள். பிறகு திரும்பி வந்து என் பக்கம் விரலை அசைத்தாள். நான் அவளோடு ஹாலினுள் போனேன். தாத்தா கைகளால் தொப்பியை முறுக்கியபடி கூடத்தில் இருந்தார். உன் தாத்தாவுக்கு ஒரு அவசர காரியமாம். புறாக்களின் பருவம் இன்றுதான் துவங்குகிறது என்று அவர் சொன்னார். பிரன்ஸ்விக்கின் மறுகோடியில் பெரிய புறா வேட்டை நடைபெறப் போவதாக அவருடைய நண்பர் ஒருவரிடமிருந்து செய்தி கிடைத்திருக்கதாம். நீ இன்றைய இதர பாடங்களுக்காக இங்கிராமல் அவரோடு செல்லும்படி நான் அனுமதி அளித்தால் உனது கல்வி அபிவிருத்திக்கு ஒரு கேடும் ஏற்பட்டு விடாது என்று அவர் சொல்கிறார். புறாக்களில் சிலவற்றை தின்பதற்காக அவர் என்னையும் விருந்துக்கு அழைத்திருக்கிறார். நீ அவரோடு செல்வது நல்லது. நாளை பிற்பகலில் பரீட்சைத்தாள்கள் விஷயமாக 2 மணி நேர உதவி எனக்கு தேவைப்படும். அதை நீ கவனிக்கலாம் என்று கேரிமே சொன்னாள். உபத்தியாயினை முத்தமிடலாம் போலிருந்தது எனக்கு. நான் என் ஒழுக்கத்தை பாதுகாத்துக் கொண்டு வேகமாக முடுக்கிவிடப்பட்ட ட்ரெயின் மாதிரி கர்ஜித்தபடி ஓடினேன். தாத்தா சிரித்தார். சரியான குதிரை குட்டி அவள். நான் மட்டும் 40 சொச்சம் வயது குறைந்தவனாக இருந்தால் அவளையே கட்டிக்கொள்வேன். அவள் விவேகம் உள்ளவள். விவேகமுடைய செங்குந்தல் அழகியை காண்பது அபூர்வம். நாம் புறாக்களை சுடப்போவோம் என்று அவர் சொன்னார். துப்பாக்கிகளையும் சிறிய மிக்கி என்னும் பொன்னிற வேட்டை நாயையும் தாத்தா கொண்டு வந்திருந்தார். அந்த நாய் பற்றி நான் இதுவரை குறிப்பிடவில்லை. மிக்கி பழைய காக்கர் இனத்தை சேர்ந்தது. பாய்ச்சல் நாய் அளவு பெரியது. எல்லா வேட்டைக்கும் ஏற்றது. இன்று காக்கர்கள் என அழைக்கப்படும் கோணல் கண்ணும் குறுகிய தலையும் பெற்ற சில அசட்டு நாய்களைப் போல் அல்லாது நல்ல தட்டை தலையும் சதுரவாயும் பெற்றிருந்தது அது. மிஸ் நைட்டியின் கூந்தல் நிறம் அதன் மயிருக்கும் இருந்தது. பெரும்பாலான காக்கர்களிடமிருந்து உணர்வை போக்கடித்தது. அவற்றை வெறும் பெட்டைகளாக வளர்த்து விட்டார்கள். ஆனால் நல்ல காக்கர் ஜாதி நாய் ஒரு கரடியை துரத்தவும், பறக்கிற, ஓடுகிற அல்லது மரமேறுகிற எதையும் வேட்டையாடவும் ஆற்றல் பெற்ற காலம் ஒன்றிருந்தது. மிஸ்டர் ஆஸ்கார் டுராடின் பழைய படகு மூலம் நாங்கள் நதியை கடந்தோம். வில்லட்ஸ் பண்ணை இருந்த ஒரு திக்கு நோக்கி காரில் சென்றோம். சோளம், பருத்தி, புகையிலை ஆகிய நிறைந்த பெரிய இடம் அது.
ரஸ்தாக்கள் கரடுமுரடான களிமண்ணால் ஆனவை. பிற்பகல் வேட்டைக்கு அங்கு போக எங்களுக்கு ஏகப்பட்ட நேரம் இருந்தது. எங்கள் காரின் டயர் வெடிக்காமல் இருந்தால் போகும்பொழுதே தாத்தா புதிய விஷயம் ஒன்றை நாங்கள் மேற்கொள்கையில் அவர் வழக்கமாக செய்வது போல சிறிய பிரசங்கம் புரிந்தார். தாத்தா சொல்லலானார். புறாக்கள் தான் உலகத்திலேயே எளிமையான கடும் வேட்டையாகும். அல்லது அதை மாற்றியும் சொல்லலாம், அவைதான் உலகத்திலேயே கடுமையான எளிய வேட்டையாம். நான் இப்பொழுதே சொல்லிவிடுகிறேன், நீ சுடுவதை விட அதிகமான புறாக்களை தப்ப விடுவாய். முதல் குண்டுகளின் போது நீ ஒன்றை சுடவில்லை என்றால் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். துரத்தப்படுகிற அமைதி இழந்த புறா மிகுந்த வேகமும் தந்திரமும் நிறைந்தது. அது ஸ்வலோக குருவி மாதிரி தனிந்து பாயும். நாம் சுட தயாராகும் சமயத்தில் தன் போக்கை மாற்றி வேறு விதமாய் பறக்கும். இறகு தைத்த படுக்கையில் உள்ளதை விட அதிகமான தனித்தனியான இறகுகள் அதனிடம் உண்டு. அது பறந்து செல்கையில் நீ அதன் வாலை சுட்டு ஒரு ராத்தல் மென் இறகுகளை நீக்கலாம். ஆயினும் அது தன் வழியே தொடர்ந்து போகும். ஒரு புறா வயலின் ஒரு மூலையிலிருந்து இன்னொரு மூலைக்கு விரட்டப்படுகையில் வெகு வேகமாக செல்லும்போது நமக்கு வசதியாக குறிவைக்கக்கூடியபடி அதை இழப்பதற்கு ஏற்ற ஒரு வழியை எவரும் கண்டுபிடிக்கவில்லை. அது நம்மை நோக்கி நேராக வரும்போது ஒரு கணத்துக்கு பிறகு அது எங்கேயோ இருக்கும். அவ்விடத்துக்கும் நாம் சில குண்டுகளை அனுப்பி வைக்க வேண்டும். சில வேளை அந்த தூரம் 1/4 மைல் இருக்கும் என நமக்கு தோன்றும். அது தப்பி ஓடுவதெனில் நமக்கு அதிகமான கஷ்டமே ஏற்படும் என்று குருட்டு யோசனை ஒன்று உண்டு. புறாவுக்கு முன் சுமார் 20 அடி தூரத்தில் குறி வச்சு சுடு. துப்பாக்கியை விலக்கிவிட்டு பிரார்த்தனை செய். ஏதாவது விழுந்தாலும் விழலாம். நாங்கள் ஒருவாறு பண்ணையை அடைந்தோம். அங்கே நன்கு சுத்தம் செய்யப்பட்ட மணல்மய முன்முற்றத்தில் சைனா பெரிய மரத்தின் கீழ் 20-25 பேர் புகைக்குழாயை உறிஞ்சியபடியும் புகையிலையை சுவைத்தவாறும் சிந்தனையோடு எச்சிலை துப்பிக்கொண்டும் நின்றார்கள். எல்லோரும் துப்பாக்கி வைத்திருந்தார்கள். அவற்றில் அநேகம் துருப்பிடித்த பழைய குழல்கள்தான். ஒரு சில கம்பி சுற்றப்பட்ட ஒற்றை குழல் துப்பாக்கிகள். பொதுவான ஒரு கழிவெறியும் முன்பே எனக்கு பழக்கமான நொறுக்குண்ட தானிய நறுமணமும் அங்கு நிலவின. தாத்தாவை கண்டதும் அனைவரும் உற்சாகத்தோடு ஹலோ கூவினர். என்னிடம் சிறிது தமாஷ் செய்தனர். இந்த பையனோடு ஒரே இடத்தில் நின்று சுடுவதால் அபாயம் ஒன்றும் இல்லையே. இவன் எல்லா பறவைகளையும் சுட்டு விடாமல் நமக்கு கொஞ்சம் பாக்கி வைப்பான் அல்லவா? அவன் சுமந்து நிற்பது சக்தி மிகுந்த பன்றிக்கால் போல் தோன்றுகிறது இல்லையா? இப்படி ஏதாவது சொன்னார்கள். உடனேயே நீல கால்சட்டை படிந்த தங்கள் தொடைகளில் தட்டி கொண்டு பெரிசாக சிரித்தார்கள். புறா வேட்டையின் ஆரம்ப நாள் கூட புதுமனை புகுதல், கரும்பை ஆலையில் இடுவது, பெண்கள் கூடி மெத்தை விரிப்பு தைப்பது போல் ஒரு வகை சமூக விருந்தே ஆகும். தாத்தா என் கழுத்தில் ஒரு கை வைத்து, இந்த பையனை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அதில் பிடிப்பு ஏற்பட உடனே அவன் உங்கள் எல்லோர் கண்களையும் துடைத்து விடுவான். நான் வந்தாயிற்று. எதற்காக காத்து நிற்கிறோம்? புறாக்களை சுட போகலாமே என்றார். சோளத்தாள்கள் மட்டுமே நின்ற வயலில் நாங்கள் சிரமத்தோடு நடக்கத் தொடங்கிய போது பிற்பகலில் மணி 4 ஆயிற்று. அது 1 மைல் அகலமும் 2 மைல் நீளமும் கொண்ட பெரிய சோள வயல். என் 16 கேஜி துப்பாக்கிக்காக நான் 2 பெட்டி குண்டுகள் வைத்திருந்தேன். அவ்வளவு தேவைப்படும் என்று தாத்தா சொன்னார். காக்கர் நாய் தான் செய்வது என்னதென உணர்ந்தது போல எங்கள் பின்னாலேயே நடந்தது. வயலின் தூரத்து மூலை ஒன்றை நாங்கள் அடைந்தோம். பெரிய ஹிக்கரி மரம் ஒன்றை தாத்தா சுட்டிக்காட்டினார். அதன் அடியில் பெரிய டாக் பென்னல் செடிகள் சில நின்றன. இங்கேயே உட்கார்ந்து கவனி.
நான் இன்று அதிகம் சுடப்போவதில்லை. புறாக்களை விரட்டுவதில் ஹென்றிக்கு உதவி செய்ய போகிறேன். நாய் உன்னுடன் இருக்கும். எடுத்து வா என்று அதனிடம் சொன்னால் போதும். அதாவது எடுத்து வர ஏதாவது இருக்குமானால் இதை சொல்லிவிட்டு தாத்தா உரக்க சிரித்தார். பிறகு வயலின் குறுக்கே போய் புறாக்களை மேலே துரத்துவதில் முனைந்தார். பெரியவர்கள் எல்லோரும் வயலின் ஓரங்களில் மரங்கள் அல்லது செடி புதர்களால் ஓர் சிறிய மறைக்கப்பட்டு காத்திருந்தார்கள். அரை டஜன் பேர் துரத்தினார்கள். வெகு விரைவிலேயே புறாக்கள் ஓசையிட்டு எழுந்தன. குறிப்பற்று எவ்வின. மேலே போக போக வேகமுற்று சமநிலை அடைந்தன. உடனே துப்பாக்கிகள் வெடிக்கத் துவங்கின. இங்கே பூம் பூம், அங்கே பூம் பூம். அவ்வப்பொழுது வேகமாய் பாயும் ஒரு புறா சிறகுகளை சிதறியபடி செங்கல் மாதிரி விழுந்தது அல்லது சரிந்து நீல வழுக்கி சிறகடிக்கச் சென்றது. சில புறாக்கள் என் பக்கமாக வந்தன. அந்தி நேர சூரியன் அவற்றின் செவ்விய மார்புகளில் பிரகாசித்தது. போதுமான தூரம் முன்னிழுத்து அவற்றை நான் சுட்டேன். பேரோசை எழுப்பினேனே தவிர புறா எதுவும் விழவில்லை. வேட்டை புறாக்களை கலக்கியது நன்கு புலனாயிற்று. ஏனென்றால் நெடுக்கிலும் துப்பாக்கிகள் ஒலி எழுப்ப அவை குறுக்கும் நெடுக்குமாக ஓடின. முன்னுக்கும் பின்னுக்கும் வேக வேகமாக உயர்ந்தும் பறந்தன. அதிகம் பாய்ந்தன, அதிகம் தாழ்ந்தன, வளைந்தும் வழி விலகியும் சுழன்றன. நான் சுட்டேன், மேலும் சுட்டேன். துப்பாக்கி குழல்கள் சூடேறும் வரை சுட்டேன். மிக்கி நாய் சற்று சினத்துடன் என்னை பார்த்தது. நான் 2 புறாக்களை வீழ்த்திருந்தேன். 2ம் நேர் தாக்குதலில் அடிபட்டவை. இழுக்கடிக்க பெற்று சுட்டவை அல்ல. அதிகமான குண்டுகளுக்காக தொழாவினேன். முதல் பெட்டியில் ஒன்றுமே இல்லை. ஆகவே நான் 25 தடவைகள் சுட்டிருக்கேன். 2 பறவைகள் கிடைத்துள்ளன. இன்னும் 1-2 விழுந்திருக்கலாம். அவற்றை நாய் அப்புறம் எடுத்து வரும். மேலும் 10 குண்டுகளுக்கு பிறகு என் அருகே தரையில் 4 புறாக்கள் கிடந்தன. ஒன்று எனக்கு நேரே வரும்பொழுது சுடப்பட்டது. மற்றொன்று விலகி ஓடுகையில் சுடப்பட்டது. அதன் பிறகு என் தலையில் ஏதோ ஒரு எந்திரம் மேலே செய்தது. குறிவைத்து சுடப்பட்டவை சரியாக அடிபட்டன. பறந்து சென்ற பறவைகளின் முன்னே 20-25 அடி தூரம் இழுத்து சுட்டேன். அவை அனைத்தும் ஆலங்கட்டிகள் போல வந்து விழுந்தன. வயல் நோக்கி வந்தவற்றை சுட்டேன். அவை என் காலடியில் விழுந்தன. மிக்கி சிறகுகளை துப்பியபடி நாய் பாஷையில் ஏசிக்கொண்டிருந்தது. ஆனால் அது வேலை மிகுதியினால் ஏசியது. நான் 50வது குண்டை சுட்டபோது மரத்தடியில் தரை மீது 11 புறாக்கள் கிடந்தன. என் கை சதை துப்பாக்கி இடித்ததனால் கருப்பும் நீலமும் சிவப்புமாய் மாறியிருந்தது. நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன். கடைசி 15 குண்டுகளால் நான் 10 புறாக்களை வீழ்த்திருந்தேன். அவற்றில் சிலவற்றை 2 முறை சுட்டிருந்தேன். எனது பழைய கேன்வாஸ் வேட்டை சட்டையில் புறாக்களை திணித்தேன். துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு வயலுக்கு குறுக்கே நடந்தேன். கொஞ்சம் குளிர ஆரம்பித்திருந்தது. சூரியன் சிவந்த முகத்தோடு படுக்கையை நோக்கி சென்றான். இன்னும் 1 மாத காலத்திற்குள் பெர்சிமன் மரங்களில் பழங்கள் நிறைந்துவிடும். பிறகு காடைகளின் பருவம் துவங்கி வெகுகாலம் ஆகாது என நான் எண்ணினேன். ஒரு காரின் மிதிப்படி மீது தாத்தா உட்கார்ந்தபடி. அந்த நாட்களில் கார்களுக்கு கதவுகளின் அடியில் மிதிப்படிகள் இருந்தன. அவர் எதையோ கையில் பிடித்திருந்தார். நான் முற்றத்தில் புகுந்து வேட்டை அங்கியை விரித்து உதறினேன். புறாக்கள் வெளியே விழுந்தன. தாத்தா திருப்தியோடு தன் தோழர்களை பார்த்தார். அவர்கள் தலையை ஆட்டினர், புன்னகை செய்தனர். இவன் அதிகபட்ச எண்ணிக்கையை சுட்டிருந்தால்தான் நான் ஆச்சரியப்பட மாட்டேன் என்று ஒருவர் சொன்னார். அவர் சும்மா பரிகசித்தார். ஏனெனில் அக்காலத்தில் புறாக்கள் விஷயத்தில் யாரும் அதிக கவனம் காட்டியதில்லை. நாங்கள் வீடு திரும்பும்போது தாத்தா சொன்னார், நான் சொன்னது போல்தான், உலகத்திலேயே
மிக இலகுவான கடின வேட்டை அல்லது மிக கடுமையான எளிய வேட்டை இதுவே. அதை சரியாக கணித்து விட்டால் அது வெகு சுலபமானது. ஆனால் சரியாக நிர்ணயிப்பதற்கு ஏகப்பட்ட வெடிமருந்து செலவிட வேண்டும். அதற்கு பிறகுதான் புறாக்களை குறிவைத்து வசமாக சுடுவதற்கு மூளையை அதிக வேலை தரணும் என்பதை நீ ஒப்புக்கொள்வாய். கடைசியில் எல்லாம் சுலபமாய் அடிபட்டுவிடும். அதனால் முதலில் பறவைகளை எப்படி தப்பவிட்டோம் என்று நீயே வியப்படைவாய். அடுத்த புறாவேட்டை வரையில்தான். அதன் பிறகு நீ மீண்டும் அடிமுதல் ஆச்சரியம் கொள்ள நேரிடும். நாங்கள் வீட்டினுள் திரும்பிய போது தாத்தா கூறினார், ஆயினும் நான் ஒன்று கூற வேண்டும். புறாவை தரை மீது வீழ்த்தி விட்டாயோ, அத்துடன் உன் தொல்லைகள் தீர்ந்தன. அவற்றின் மேல் ஊதினால் போதும், சிறகுகள் அகன்றுவிடும். இரவு உணவுக்கு முந்தி நீ அவற்றை சுத்தப்படுத்த முயற்சி செய், பார்ப்போம். மறுநாள் மாலை இரவு உணவுக்காக மிஸ் கேரிமே நைட் வந்தாள். அவள் மட்டும் 3 புறாக்கள் தின்றாள். அதற்கு முன் ஒருபோதும் அவள் எந்த பறவைகளையும் அவ்வளவு ருசித்து தின்றதில்லை. ஏனெனில் இவற்றில் குண்டு அடி மிக குறைவாக பட்டுள்ளதுதான் காரணம் என்று சொன்னாள். மிஸ் கேரிமே நைட் தான் அறிந்ததை விட மிகவும் சரியான பேச்சையே பேசினாள் எனக் கொள்ளலாம். தாத்தா வினோதமானவர் என்றே நான் கருதுகிறேன். மற்றவர்களுக்கு அர்த்தமே ஆகாத பல விஷயங்களை அவர் கண்டிப்புடன் வற்புறுத்தினார். அவர் தனது கருத்துக்களுக்கு ஏற்ப தனிப்பட்ட சட்டத்திட்டங்களை பூரணமாக வகுத்து வைத்திருந்ததாகவே தோன்றியது. அவை அவருக்கு நல்லவனவாக இருந்தன. நாம் 2 காரியங்கள் செய்ய முடியும். எதையும் அவர் போக்கிலேயே செய்யலாம் அல்லது அதை செய்யாமலே இருந்துவிடலாம். ஒரு சமயம் அவர் என்னிடம் சொன்னார், நான் ஒரு கிழட்டு ஆண் ராக்கூன். எனது வழிகளின்படி நான் கிழடாகி மந்தமடைந்து விட்டதால் புதிய முறைகளை கற்க இயலாது. நான் யானையை கண்டதுண்டு, ஆந்தையை கேட்டதும் உண்டு. காரணமில்லாமல் நான் எந்த ஒரு காரியத்தையும் செய்வதில்லை. அக்காரணம் பிறர்க்கு பிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் அது எனக்கு பிடிக்கிறது. ஏனெனில் அனைத்தையும் நான் சோதித்திருக்கிறேன். நான் செய்யாத ஒவ்வொரு தவறுக்கும் பிறுதியாக 2 தவறுகளை முன்பே செய்துள்ளேன். தவறு செய்தாயினும் பரிசோதனை பண்ணு என்பதன் நினைவு சின்னமாகவே என்னை நீ மதிக்கலாம். தாத்தாவுக்கு விசித்திரமான வெறுப்புகள் பல உண்டு. முதலாவதாக, உரத்த பேச்சாளியை அவரால் சகிக்க முடியாது. அழுத்தமாக கூற வேணும் என்பதற்காக கூச்சலிடுகிறவன் அவனது மூளை இருக்க வேண்டிய காலி இடத்தில் சுழலும் காற்றையே எதிரொலிக்கிறான் என்று அவர் சொன்னார். முக்கியமாக காட்டில் கூச்சலிடுவதை, விசேஷமாய் நாய்களை நோக்கி சதா கூப்பாடு போடுகிறவர்களை அவர் வெறுத்தார். அப்படி செய்வது நாய்க்கு மட்டும் குழப்பம் தரவில்லை, தனக்கும் குழப்பம் ஏற்படுகிறது என்று அவர் சொன்னார். அது அவருக்கு கூச்சம் உண்டாக்கியது. விடாது பேசும் குணம் பெற்றவர் அவர். பேச்சில் ஏதேனும் சாரம் இருந்தால் அவர் நெடுநேரம் பேச ஆசைப்படுவார். சோம்பல் சலசலப்பை சொல்வதற்கு விஷயம் இல்லாமலே வீண் பேச்சு பேசியவர்களை அவர் முற்றிலும் வெறுத்தார். தன் பேச்சில் குறுக்கிடுவதையும் வெறுத்தார். பாழாய் போகும் முட்டாள்கள் குறுக்கிட்டதனால் பிறவியிலேயே செத்துவிட்ட இனிய எண்ண துணுக்குகள் இவ்வுலகில் நிறைந்துள்ளன என அவர் கூறுவது வழக்கம். ரொம்ப உயர்ந்தவர்கள் என்று அவர் குறிப்பிடும் நபர்களை இளையவராயினும் முதியவராயினும் தாத்தா வெறுத்தார். கூரிய புத்தி உடையவனோடு காலத்தை போக்குவதற்கு அவருக்கு நேரமில்லை. அவருடைய நண்பர்கள் சாதாரணமானவர்கள். தங்களுக்கு என்ன தெரியும் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். தாங்கள் அறிந்திராத விஷயங்களை பற்றி அவர்கள் வாய் திறப்பதே இல்லை. சாப்பிடும் வேளையில் விவாதம், தர்க்கம், சிக்கலான பிரச்சனைகள் போன்றவற்றுக்கு அவர் இடம் தருவதில்லை. அவை அவரது ஜீரண சக்தியை பாதித்தன. உணவு மேஜை முன் குழந்தைகள் காணப்பட வேண்டும், கேட்கப்படுதல் தகாது என்பதுதான்.
நான் மிகவும் சிறியவனாக இருந்தபோது அவர் எனக்கு சொன்ன முதல் விஷயம் என்ற ஞாபகம் எனக்கு இருக்கிறது. பெரியவர்களில் பலருக்கு கூட இது பொருந்தும். மரியாதை விஷயத்தில் அவர் பிடிவாதமானவர். மரியாதையற்ற தன்மைக்கு மன்னிப்பே கிடையாது என்ற கொள்கை அவருடையது. அவர் சொன்னார், ஐயா, தயவு செய்து, நன்றி, அம்மா ஆகியவை தூசி போல மலிவானவை. சாதாரண நல்லொழுக்கம் ஒரு மனிதனை அளவிட உதவும். ஏனெனில் வளைய வெட்டியான முட்டாள்தான் அனாவசியமான முரட்டுத்தனத்தோடு நடப்பான். ரொம்ப காலத்துக்கு முன் நிகழ்ந்தது. ஆயினும் எனக்கு வெகு நன்றாக ஞாபகம் இருக்கிறது. ஊறுகாய் படகில் வரும் வில்லி என்ற தாத்தா குறிப்பிட்ட ஒருவனுடன் கொஞ்சம் தொல்லை ஏற்பட்டது ஒரு நாள். கடல் மீது செல்லும் உல்லாச படகோடு துறையில் வந்திறங்கும் பணக்கார யாங்கிகளில் இந்த வில்லியும் ஒருவன். படகு குள்ளாய், அகல மார்புடைய நீலக்கோட்டு, வெள்ளை பேண்ட்ஸு, வெண்மையான பாதராட்சிகள் எல்லாம் அவன் அணிந்திருந்தான். அவனோடு வேறு ஒருவனும் 3 பெண்களும் இருந்தார்கள். படகில் அவர்கள் நடந்து கொண்ட விதத்திலிருந்து கொஞ்ச நேரமாவது அவர்கள் அதிகம் குடித்து வருகிறார்கள் என்று தெரிந்தது. வெயிலின் சூடு, விஸ்கி குடி இவை காரணமாக அந்த வில்லியின் முகம் பீட் கிழங்கு மாதிரி கருஞ்சிவப்பாக விளங்கியது. தகராறு எதை பற்றியது என்பது கூட எனக்கு தெரியாது. படகோட்டிகள் சங்கத்துக்கு சொந்தமான துறையில் அவன் படகு துப்புக்கெட்ட முறையில் நிறுத்தப்பட்டிருந்த விஷயம் எதையோ பற்றியது என்று எண்ணுகிறேன். அப்பொழுது அப்படகு வழிகாட்டும் படகில் இடித்தபடி நின்றது. சங்கம், துறைமுகம், லாஞ்ச் ஆகியவற்றில் தாத்தாவுக்கு கொஞ்சம் அக்கறை உண்டு. அவனது படகை வேறொரு பகுதிக்கு தள்ளிவிடும்படி அல்லது லாஞ்ச் மீது அதிகம் தாக்காது இழுத்து கட்டும்படி அல்லது இது போன்ற கண்ணியமான கோரிக்கையை வில்லியிடம் அவர் தெரிவித்ததாக நான் நம்புகிறேன். வில்லி அதை நல்லத்தனமாக ஏற்கவில்லை. அவன் சுடப்போகிறவன் போல ஆரவாரமாக துறைவாராவதி மேல் வந்தான். கைகளை ஆட்டியபடி கூச்சலிடத் தொடங்கினான். பெண்களின் பார்வையில் பெரியவனாக தோன்றும் கருத்தோடு அவன் பேசினான். தனது படகை என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றி கூணல் முதுகு கிழவன் எவனும் எனக்கு சொல்ல வேண்டியதில்லை. கிழவன் ஒழுங்காக நடக்காவிட்டால்தான் அந்த ஊரையே விலைக்கு வாங்க முடியும் என்றெல்லாம் அவன் சொன்னான். தாத்தா தனது வேண்டுகோளை மீண்டும் பணிவான குரலில் தயவு செய்து சார் எல்லாம் உபயோகித்து கூறினான். வில்லி முழங்கினான். ஏண்டா கிழட்டு நாய் மகனே என்று தென் பிராந்தியத்தில் விவாதத்தின் போது அதிகம் செல்லுபடியாகாத ட்ரூமன் வார்த்தையை அவன் உபயோகித்தான். நான் என்ன செய்வேன் என்றால், அவன் செய்ய விரும்பியது நல்லதோ கெட்டதோ அவனால் அவ்வளவே பேச முடிந்தது. தாத்தா 20-30 வயது வாலிபன் மாதிரி பலம் பெற்றவர். அவன் மோவாயில் ஓங்கி ஒரு குத்து விட்டார். அந்த வில்லி நிலை குலைந்து தள்ளாடி தண்ணீருக்குள் விழுந்தான். தங்க இழை ஓடிய அவன் தொப்பி நீரோட்டத்தில் சுழன்று சென்றது. அவன் அரைவாசி கட்டையாகிவிட்டான். தண்ணீரில் அடித்து சிதறிக்கொண்டும் இருந்தான். தாத்தா வழிகாட்டும் படகில் குதித்து ஒரு கொக்கியை எடுத்தார். வில்லியின் கால் சட்டை பின்புறத்தில் அதை மாட்டி அவனை படகினுள் இழுத்தார். அவன் பெரிய மீன் போல் மூச்சு திணறி வாய் பிளந்தபடி தோன்றினான். பிறகு அவனுக்கு வயிற்று குமட்டல் ஏற்பட்டது. தாத்தா அவனை திரும்பி கூட பார்க்கவில்லை. அவர் மீண்டும் துறைக்கு தாவினார். பெண்களுக்கு வணக்கம் தெரிவித்தார். நான் உங்கள் மன்னிப்பை கோருகிறேன் சீமாட்டிகளே. அந்த கணவானின் பாஷை சீமாட்டிகளின் முன்னிலையில் அருவருக்கத்தக்கதாக எனக்கு தோன்றியது. தயவு செய்து என் பிழையை பொறுத்தருள்க என்றார். பிறகு மற்றவனை நோக்கி, இதுதான் கடைசி தடவை, படகை நகர்த்துங்கள் தயவு செய்து என்று அறிவித்தார். நாங்கள் துறையை விட்டு செல்கையில் பட்டணத்து எத்தர்களும் 3 பெண்களும் படகை நகர்த்தி கொண்டிருந்தார்கள்.
வீடு திரும்பும் வழி நெடுக தாத்தா முணங்கியபடி வந்தார். அவர் சண்டைகளை வெறுத்தார். ஆனால் மரியாதை எவ்வித நன்மையும் அளிக்காத சமயம் இடமும் எப்போதாவது வந்து சேரும். அப்பொழுது கெட்ட நடத்தையை அதனினும் மோசமான நடத்தையினாலேயே எதிர்க்க வேண்டும் என்றார். நீ செய்வது சரி என்பதை நீயும் தான் செய்வது தவறு என்பதை எதிராளியும் அறிந்திருந்தால் விவாதத்தை வேகமாக தீர்ப்பதற்குரிய வழி மூக்கில் ஓங்கி குத்துவதுதான், வேறெதுவும் கிடையாது. ஆனால் நிச்சயமாய் அது கௌரவ குறைவானதுதான் என்று அவர் சொன்னார். காட்டில் நல் ஒழுக்கத்தை கடைபிடிப்பதில் தாத்தா கண்டிப்பானவர். தங்கும் இடங்களை சுத்தம் செய்தல், குப்பை கழிவுகளை மண்ணில் புதைத்தல், படகுகளை கழுவல், துப்பாக்கிகளை துடைத்து சுத்தமாக்கி எண்ணெய் பூசி பாதுகாப்பது போன்ற விஷயங்களில் அவர் எவ்வளவு பிடிவாதமாக இருந்தார் என்பதை பற்றி ஏற்கனவே சொல்லிவிட்டேன். தடிப்பன்றியுடனே அல்லது முரட்டு பேர்வழியோடோ சேர்ந்து அவர் மீன் பிடிக்கவோ வேட்டையாடவோ மாட்டார். ஜோ என்னும் நபருடன் சேர்ந்து அவர் அதிகமாக காடை வேட்டையாடுவது வழக்கம். அவன் மிக இனியவன். அவனை காட்டுக்கு அழைத்துச் சென்று பறவை பிடிக்கும் நாய்களை அவிழ்த்து விடும் வரைதான் அப்படி இருப்பான். அப்புறம் ஜோ பன்றியாக மாறிவிடுவான். அவன் வேகமாக நடப்பான். வேட்டை தேடிச் செல்லும் நாயின் பின்னாலேயே போவான். அவன் வேகமாய் சுடுகிறவனும் கூட. ஒரு பறவை நமது பக்கத்தில் அருமையாக மேலெழும். அது வசமாக வரட்டும் என்று நாம் காத்திருப்போம். நாம் அதை சுடப்போகிற தருணத்தில் பௌ! ஜோவின் துப்பாக்கி வெடிக்கும். பறவை விழுந்துவிடும். ஏனெனில் ஜோ நேர்த்தியாக சுடக்கூடியவன். நான் சில தடவைகளும் ஜோவுடனும் தாத்தாவுடனும் போனதுண்டு, சுடுவதற்காக அல்ல. காடை வேட்டையின் போது 2 துப்பாக்கிகளுக்கு அதிகமாக உபயோகிக்க கூடாது என்பது தாத்தாவின் திடமான கருத்து. சுடாத போது கூட சும்மா ஜோவை கவனித்தபடி இருப்பது காட்டுத்தீயில் சிக்கிய நரி மாதிரி எனக்கு பரபரப்பு தந்தது. நாய்களுக்கும் அது சிரமம் அளித்தது. ஜோ சதா அவற்றின் வாள்களை மிதித்தான். பறவைகளை ஒழுங்காக விரட்டுவதற்கும் அவற்றுக்கு சந்தர்ப்பம் கிடைப்பதில்லை. நாய்கள் பறவைகளை துரத்தும். பறவைகள் குழப்பமுறும், கலங்கி ஓடும். பறவைகள் மத்தியில் தவறாது காணப்படுவான் ஜோ. நிலையான குறிகளில் கூட ஜோ பன்றியாகத்தான் நடப்பான். நிலைத்த குறிகளில் முறை வைத்து சுட வேண்டும் என்ற ஏற்பாடு ஆயினும் நாம் சுடுவதற்கு முன்னரே நமது பறவை செத்துவிழ காண்போம். நீ சுடப்போகிறாய் என்று நான் நினைக்கவில்லை என்றே. அந்த கூந்தல் பனை உன் குறியை மறைத்துவிட்டது என்று நான் எண்ணினேன் என்றோ எதையாவது ஜோ கூறுவான். தாத்தா குறி தவறாது சுடக்கூடியவர். எனினும் ஜோ வீழ்வதில் அரைவாசிக்கு அதிகமான பறவைகளை அவர் சுட்டதே இல்லை. நான் பல விஷயங்களை கவனித்தேன். ஒவ்வொரு முறையும் அவர்கள் குழப்பம் அடைந்தார்கள். இருவரும் ஒரே வேளையில் சுட்டார்கள். நாய் வாயிலிருந்து பறவையை எடுத்து அது தாத்தாவின் முறையாகியே இருப்பினும் கூட ஜோ தன் பையில் திணித்தான். அவர்கள் வீடு சேரும்போது ஜோவிடம் 15 பறவைகள் இருந்ததால் தாத்தாவிடம் 6 தான் இருக்கும். அந்த 15ஐயும் ஜோவே வைத்துக் கொள்வான். பங்கிடுவது பற்றி பேச்சே எழாது. கடைசியில் ஜோவுடன் வேட்டையாடுவதே தாத்தா விட்டுவிட்டார். வேட்டையாடுவதில் உள்ள வேடிக்கையெல்லாம் அது பறித்து விடுகிறது என்று சொன்னார். வேட்டையாடுவது போட்டி பந்தயம் அல்ல. நாம் பரிசு எதுவும் பெற முயற்சிக்கவில்லை. வேட்டை என்பது நாய்கள் வேலை செய்வதை கவனிப்பது, இயல்பாக நடந்து கொள்வது, போதுமான அளவே சுடுவது, மெதுவாக நடப்பது, பொழுதை ஆனந்தமாய் கழிப்பது எல்லாம் தான். இந்த வயதில் ஓட்டப்பந்தயத்தில் ஈடுபட்டு நான் நாசமாய் போனேன். இனி ஒருபோதும் சுடாமலே போயினும் பரவாயில்லை. எனக்கு தேவைப்படுவதை விட அதிகமான பறவை இன்னொருவனுக்கு தேவைப்படுமானால் அதை அவன் எடுத்துக்கொள்ளட்டும். ஆனால் நிலையான எனது தோழமையோடு அல்ல என்று அவர் சொன்னார். ஆகவே தாத்தாவும் நானும் சேர்ந்து வேட்டையாடுவதை வழக்கமாக கொண்டோம். ஜோ கொன்றோ அளவு பறவைகளை நாங்களும் சுட்டோம்.
ஆனால் நாங்கள் அவற்றை சாதாரண மரியாதையின்படியும் விசேஷ ஆச்சாரம் என்று தாத்தா சொன்னதற்கு ஏற்பவும் கொன்றோம். அதை அமைதியோடும் சுலபமாகவும் செய்தோம். நாங்கள் ஒரு முறை பறவை கூட்டத்தை காட்டியதும் நான் இடது பக்கம் நின்றேன். தாத்தா வலது பக்கத்தை கவனிப்பார். எல்லா பறவைகளும் என் பக்கமாக வந்தால் அவர் சுடவே மாட்டார். அவை அவர் பக்கம் சென்றால் நான் அவற்றை போகவிட்டு விடுபட்ட பறவை ஒன்று என் முன்னால் வந்து குதிக்கும் என நம்பி நிற்பேன். அநேக தடவைகள் அப்படி வந்ததும் உண்டு. தனி பறவைகளை நாங்கள் ஒரு முறை வைத்து சுட்டோம். என் முறையின் போது 2 பறவைகள் கிளம்பினாலும் கூட தாத்தா சுடமாட்டார். அரை டஜன் பறவைகள் மேலெழுந்து 1-2 வலது பக்கம் நான் குறிவைக்கும் இடத்துக்கு 180 டிகிரி எதிராக சென்றால்தான் அவர் சுடுவார். ஒரு விதத்தில் ஏகப்பட்ட பறவைகள் எங்களிடமிருந்து விலகி ஓடின. ஆனால் ஏகப்பட்ட பறவைகள் தப்பியதும் இல்லை. நமக்கு பின்னாலோ அல்லது அருகிலோ உள்ள அரிப்பெடுத்த துப்பாக்கிக்காரன் ஒருவனுடன் நாம் போட்டியிட வேண்டியது இல்லை என்ற உணர்வு நமக்கு அமைதி ஏற்படுத்தும். நாம் முதலில் பறவையை பறக்கவிட்டு நேர்பட்டதும் சுட்டு வீழ்த்துகிறோம். அவசரமாக சுட்டு அதை தப்ப விடுவதில்லை, அல்லது முழுசாக குண்டால் அடித்து அதை தூள் தூளாக்குவதும் இல்லை. இம்முறை நாய்களிடம் ஏற்படுத்திய வித்தியாசம் நம்ப முடியாததாகும். உணர்வு குழப்பம் பெற்ற வேட்டைக்காரன் நல்ல நாயை கூட குழப்பம் பெற செய்வான். அது பறவைகளை கூட்டும் போதும் கலைக்கும் போதும் தவறு செய்யும். தன் இஷ்டம் போல் வேலை செய்தால் அவசியம் மோப்பம் பிடித்திருக்கக்கூடிய தனி பறவையை அது விட்டுவிடும் என்றது தாத்தா கூறியது சரிதான். எங்களிடமிருந்து தப்பிச் சென்ற பறவைகளுக்கு ஈடாக நாய்கள் அவசரப்பட்டிருந்தால் அங்கிருக்கலாம் என்று யூகிக்க கூட முடியாத பறவைகளை கண்டு சுட்டு மகிழ்ந்தோம். நாங்கள் ஒரு பறவை கூட்டத்தை வளைத்து சுட்டு அடிபட்டவற்றை நாய்கள் எடுத்து வந்த பிறகு தாத்தா ஒரு மரத்தடியில் உட்கார்ந்து நாய்களை கூப்பிடுவார். தனது புகைக்குழாயை பற்ற வைப்பார். நாம் அவற்றுக்கு சிறிது அவகாசம் கொடுப்போம். அங்குள்ள ஒற்றை பறவைகள் நகர ஆரம்பித்து சிறிது வாடை பரவுவதற்கு 10 நிமிஷங்கள் பிடிக்கும். அப்பொழுதுதான் நாய்கள் மோப்பம் பிடிக்க வசதிப்படும். இப்பொழுதுதான் தரையில் வந்திறங்கிய பறவைக்கு வாடை இருப்பதில்லை. முதலில் அது கொஞ்சம் நகர வேண்டும் என்று அவர் சொன்னார். அங்கு கூட நான் புதிதாக சில கற்றேன். தனி பறவை ஒன்று தென்பட்ட இடத்தில் நாம் நெருக்கி அடித்து நேரே நடந்து போனால் பறவை பின்பறவையாக அநேகம் கலைந்து மேலெழும். அவற்றை முக்கியமாக அவை அடர்ந்த புல்லிடையே இருந்தால் நாய்கள் மோப்பம் பிடிக்காமலே விட்டிருக்கும். பெரும்பாலும் அப்பறவைகள் மீண்டும் ஒரே கூட்டமாக அல்லது இரு பகுதியாக சேர்ந்துவிடும். நெருக்கமற்ற மறைப்பில் அவை பதுங்கியிருக்குமானால் சீக்கிரம் கலைந்து ஓடும். அவற்றுக்கு நாம் போதிய அவகாசம் அளித்தால் அவை நல்ல மறைவிடம் தேடி ஓடும். அதன் மூலம் நாய்கள் பின்பற்றுவதற்கு வசதியாக பூரண வாடை விட்டு செல்லும். நமக்கும் உறுதியான குறியும் நல்ல வேட்டையும் கிட்டும். 10-15 நிமிஷங்கள் அவற்றை சும்மா விட்டிருப்போமானால் நாம் மறுபடியும் அவற்றை வேட்டையாட செல்கையில் நம் நாய்கள் இங்கொரு பறவையும் அங்கொன்றை இவ்விடம் 2ஐ சுட்டிக்காட்டும். துப்பாக்கிகள் வெடித்திருக்கும் வேளையில் கூட ஒவ்வொரு பறவையும் தரையை பலமாக பற்றியபடி காட்சி தரும். தாத்தா தனி பறவைகளை வேட்டையாடி முறையின்படி நாங்கள் பறவை கூட்டம் பூராவையும் ஒழித்து கட்டிருக்க முடியும். ஆனால் ஒரு கூட்டத்தில் ஒரே தடவையில் 3 அல்லது 4 பறவைகளுக்கு அதிகமாக சுடுவதை தாத்தா ஆதரித்ததில்லை. ஒரு மாரிகாலத்தில் நான் உட்கார்ந்து எங்கள் இருவருக்கும் கிடைத்த பறவைகளின் சராசரி விகிதத்தை கணக்கிட்டேன். நாங்கள் சுட்ட பறவைகளை பற்றி எப்பொழுதும் துல்லியமான கணக்கு வைத்திருப்போம். வருஷ முடிவில் வேட்டை இலாக்காவுக்கு ஒரு அறிக்கை சமர்ப்பிப்பது வழக்கம். ஒரு வேட்டையில் 15 பறவைகள் சுடலாம் என்று எல்லை வகுத்திருந்தோம். சராசரி கணக்கில் ஒரு வேட்டை நாளில் 2 துப்பாக்கிகளுக்கும் 21 பறவைகள் வந்தன.
நான் ஏகப்பட்ட பறவைகளை தவறவிட்டிருந்தேன். ஒரு வேட்டைக்கு 8 பறவைகள் என்ற சராசரியில் நான் சுட்டிருந்தேன். அப்படி பார்க்கையில் மழை, பனி, உலர்ந்த மூக்கும் வியாதியும் பெற்ற நாய்கள், வெறும் அதிர்ஷ்டம் கெட்ட நாட்கள் இவற்றையெல்லாம் தள்ளிவிட்டால் ஆளுக்கு 15 பறவைகள் என்ற விகிதத்தில் சுடுவதற்கு நாங்கள் ஏகப்பட்ட தினங்கள் வேட்டையாடி இருக்க வேண்டும் என்று ஏற்பட்டது. இதில் முக்கியமான விஷயம், உண்மையான சுடுதலுக்கு இடையே எங்களுக்கு இனிய நேரம் நிறையவே கிடைத்தது என்பதுதான். குறித்த அளவு பூராவும் அல்லது ஏகதேசம் அந்த அளவு சுடுவதற்கு பிற்பகல் முழுவதும் எங்களுக்கு தேவைப்பட்டது என்று வைத்துக்கொண்டால், எங்களுக்கு காட்டில் அதே அளவு நேரம் மிகுதியாய் கிடைத்தது. ஒருவன் மெதுவாகவும் சிரமப்படாமலும் இஷ்டம் போல் தெரிந்து காட்டில் பார்க்கக்கூடியதையெல்லாம் நாங்களும் பார்க்க முடிந்தது. 4:30 மணிக்கு காருக்கு திரும்பி விடுவது என்று எண்ணிக்கொண்டு 3 மணிக்கு வேட்டையாடப் போவதில் நாளின் சிறந்த பகுதியை வீணாக விடுவதில் ஒரு இன்பமும் இல்லை. இந்த ஜோ என்பவன் சிறிது சிறகு மூட்டை ஒன்று விழுவதை காண வேண்டும் என்ற பேராசையோடு அவசரப்பட்டதன் மூலம் வேட்டையின் முக்கிய அம்சங்கள் அனைத்தையும் இழந்துவிட்டான் என்றே பிற்காலத்தில் எனக்கு தோன்றியது. நீ பையில் எவ்வளவு வீட்டுக்கு எடுத்து வருகிறாய் என்பது வேட்டையின் முக்கியத்துவம் ஆகாது. அதில் நீ என்ன முதலீடு செய்தாய், முதலில் நீ ஈடுபடுவதற்கு பிரதியாக கிடைக்கும் சிறு லாபத்தில் உனக்கு திருப்தி ஏற்படுகிறதா என்பதுதான் முக்கியம் என்று தாத்தா சொன்னார். இல்லையெனில் உனக்காக நீ ஒரு காடை பொறி அமைத்து விடலாம், அல்லது சில டாலர்களை கொடுத்து மொத்த வேட்டைக்காரர்களில் எவனிடமாவது நிறைய வாங்கலாம். வெள்ளைக்காடையில் போதுமான இறைச்சி கிடைக்காது. அதற்காக ஊறுகாய் படகில் வந்த வில்லியனை அழைத்தானே, அப்படி உன்னை நீயே மாற்றிக்கொள்வதில் பயனில்லை. மிகவும் குறைவான பறவைகளோடும் காட்டில் நல்ல பொழுதை அனுபவித்த நிறைவோடும் வீடு திரும்புவதையே நான் என்றும் விரும்புவேன் என்று அவர் கூறினார். தாத்தா விசித்திரமானவர்தான். இந்நாட்களில் அவரை போன்றவர்கள் அதிகம் பேர் இருக்க வேண்டும் என நான் விரும்புகிறேன். அவ்வாறாயின் நம்மிடையே பறவைகளும் அதிகம் இருக்கும்.